ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை, விருதுநகர், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும். இதே போல் பிற மாவட்டங்கள்லேயும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்கள்லேயே இல்லை அதிகாலை நேரங்கள்லேயே நமக்கு மிதமான மழை இல்லை கனமழையும் பெய்யும். அது காற்று குவிதல் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும் பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு நாட்களும் வெவ்வேறு மாவட்டங்களில் காற்று குவிதல் இருக்கும். இதனால் சில இடங்களில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் மழை இருக்கும். இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழையை கொடுக்க போகுது. இந்த நாட்களில் பரவலான எல்லா மாவட்டங்களையும் மழை இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிக நேரங்களில் தான் நமக்கு கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்கள் பரவலாக எல்லா இடங்களையும் ஒதுக்காமல் மழை பெய்யும். இதே போல் மே மாதங்கள் அக்னி நட்சத்திரம் காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சில நாட்கள் நம்மளுக்கு கோடை மழையும் நமக்கு தமிழ்நாட்டில் பெய்யும். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழையானது ஜூன் முதல் வாரத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெய்ய தொடங்கிடும். இந்த வருடம் சராசரிக்கு அதிகமாகவே தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கும். அணைகளின் நீர் மட்டம் கணிசமாக உயரும். விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.